இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பல பேருக்கு கனவு இருக்குங்க. அந்த கனவு மிக குறுகிய காலத்தில் அதற்கு நினைவாகக்கூடிய சக்தி பெற்றவர் விஜய். அவர் தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 108 தொகுதிகளை அவர் வென்றிருக்கிறார். ஆனால் 118 தொகுதி இருந்தால் தான் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. விஜய்க்கு முன்பு அந்த கனவை கண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றிட்டார், எடப்பாடியும் நிறைவேற்றிட்டார், உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த கனவு இருந்தது. இது இல்லாமல் இன்னொருத்தருக்கு அந்த கனவு, நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு மிக தீவிரமாக இருந்தது. யார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும், நான் தமிழகத்தினுடைய முதல் பட்டியலின அமைச்சர் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற வரலாறை படைக்கணும் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் கனவு. அதற்காக பல முயற்சிகள் எடுத்தார். ஆனால் அவருடைய கட்சியினுடைய சக்தி அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அவர் தொடர்ந்து பெரிய கட்சிகளினுடைய இரண்டாம் கட்ட கட்சியாக செயல்பட்டு இருந்தது நம்மளால் பார்த்தோம். ஆனால் தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்னா, இப்போ 107 இருக்கார் விஜய், 108னே வச்சுப்போமே, மற்ற கட்சிகள் அது இதெல்லாம் சேர்த்து இப்போ 116 வரைக்கும் விஜய் அவருடைய சப்போர்ட்டை கொண்டு வந்துட்டார். இன்னும் 2 பேர் அவர் சப்போர்ட் பண்ணால் அவர் முதலமைச்சர் ஆயிடலாம். அந்த இடத்துல தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட 2 எம்எல்ஏ இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தை விஜயிடம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லி. அதே நேரம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏவா வேலு மூலமாக திமுகவுக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. திமுகவும் அதிமுகவும் இணைந்து என்னை முதலமைச்சர் ஆக்குனீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மீண்டும் நம்ம கூட வந்துடுவாங்க. ஏன்னா தமிழகத்தினுடைய முதல் பட்டியலின முதலமைச்சர் அப்படின்னும் போது கம்யூனிஸ்ட் கட்சி இயல்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும், இல்லைனா அது ஒரு வரலாற்று பிளண்டர் ஆகிவிடும் அப்படின்னு. திருமாவளவன் இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஆல்ரெடி அவருடைய ஓட்டு பேங்க் போயிடுச்சு, பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் பெருவாரியாக விஜயை நோக்கி போயிருக்கு, திருப்பி நம்மளும் விஜயை நோக்கி போயிட்டோம் அப்படின்னா நம்ம கட்சி இரலவெண்ட் ஆகிடுமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனால் அதே திமுக அதிமுகவோடு இணைந்து தான் முதலமைச்சர் ஆயிட்டால் அந்த பட்டியல் சமுதாய வாக்குகள் மீண்டும் தனக்கே வரும் அப்படின்னு அவர் நம்புறாரு. இதற்கு ஒரே ஒரு சிக்கல் தான் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆவதை திமுக அதிமுக விரும்புதா, அவங்க அதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது தான். இந்த எல்லா இன்சிடென்ட்லையும் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஆளுநர் மேலே ஒரு பழியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் செயல்படுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் தான். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பேரம் பேசிட்டு கடைசியாக ஒரு லைனு, ஆளுநர் அரசியல் பண்ணக்கூடாது, அவர் சீக்கிரமாக பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்னு. நேற்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ப்ரெஸ் மீட் பாருங்கள். முதல் 10 செகண்ட் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு, அடுத்த 10 நிமிஷம் பாஜக உள்ளே வந்துடும், ஆர்எஸ்எஸ் கொள்ளைப்புறமாக உள்ளே வந்துடும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அவங்களுடைய ஸ்பீச். அதுக்கப்புறம் கடைசி 5 நிமிஷம் திமுக ரொம்ப நல்லவங்க, திமுக வாழ்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி எல்லா அரசியல் தனத்தையும் பண்ணி எல்லா கேவலத்தையும் பண்ணி கடைசியில் அந்த பழியை தூக்கி கவர்மெண்ட் மேலே போடுறது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது தற்பொழுதும் தொடருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு நேற்று. என்ன அப்படின்னா, அமமுகவினுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்களிடம் நாங்கள் சப்போர்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு தாவேக்கா ஒரு லெட்டரை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த லெட்டர் பேட்டில் அந்த ஹெட்டிங்லாம் இல்லை, வெறும் ஒயிட் பேப்பரில் கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு டிடிவி அவர்கள் லெட்டர் பேடோடு எடுத்துகிட்டு போய் காமராஜ் அவர்கள் கையெழுத்து போட்ட அந்த லெட்டர் பேடோடு எடுத்துகிட்டு போய் கவர்னர்கிட்ட காமிச்சு, இது பாருங்கள், அவர் எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கான ஒரு சம்மதத்தை தந்திருக்காரு, இவரை கடத்திட்டு போயிட்டாங்க, அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல, அவர் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா செய்தியெல்லாம் வருது, இது நான் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாவேகா தரப்பில் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் காமராஜர் அவர்கள் தாவேகா தலைவருக்கு ஆதரவு அளிப்பதாக ஒரு கடிதத்தில் கையெழுத்து போடுறார். நான் சொன்ன மாதிரி அதுக்கு மேலே லெட்டர் பேடெல்லாம் இல்லை, வெறும் ஒயிட் பேப்பர். இது என்ன லவ் லெட்டரா, வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுக்கறதுக்கு? ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த அறிவு கூட இல்லையா அப்படின்னு நிறைய பேர் தாவேகாவை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே குதிரை பேரம் பண்ணுறாங்களா, காசு கொடுத்து எம்எல்ஏக்களை அவங்க சப்போர்ட்டுக்கு வாங்குறாங்களா, அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் தாவேகாவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ஜாதிக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி தாவேகாவிடம் போய் ஏன் நீங்கள் சப்போர்ட் கேட்குறீங்க, நாங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கிட்ட போய் ஏன் சப்போர்ட் கேட்குறீங்க, நாங்கள் மதவாதத்துக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகிடம் போய்
ஏன் சப்போர்ட் கேட்குறீங்க? அப்போது நீங்கள் மாற்றம் இல்லை, நீங்கள் திமுக 2.0 அப்படின்னு மக்கள் விஜயை பார்த்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கடைசியில் எல்லா பார்வையும் திருமாவளவன் மேலே வந்து விழுந்திருக்கு. தனக்கு முதலமைச்சர் ஆசை வந்திருக்கிறத திமுக பூர்த்தி செய்தால் அவர் திமுக பக்கம் போவார், அல்லது துணை முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு இல்லை முக்கியமான ஒரு அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு தாவேக்காயிடம் போவார். அவர் வைத்திருக்கக்கூடிய கண்டிஷன் அதான், துணை முதலமைச்சர் திருச்சி ஈஸ்ட் விஜய் வெக்கேட் பண்ணக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடணும். அவர் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி வெக்கேட் ஆகும்போது அதுவும் விசிகா கட்சிக்கே தரணும் அப்படின்னு பெரிய ஒரு 3 டிமாண்ட் வச்சிருக்காங்க. விஜய் அதுக்கு ஒத்துப்பாரா அப்படிங்கிறத பார்ப்போம். விஜய் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி திமுக திருமாவளவனை முதலமைச்சராக்கிறதை ஒத்துக்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மக்களினுடைய தீர்ப்பில் இவ்வளவு கேவலமாக அரசியல் கட்சிகள் அரசியல் விளையாடுவது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை குறைக்க வைக்கும். அதனால் சீக்கிரம் அரசியல் கட்சிகள் அரசியல் செய்துக்கிட்டு கவர்னர் மேலே பழியை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றாமல் சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவெடுத்து ஜனநாயகத்தின் மீதான மக்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு முயற்சிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பா. அதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஜெய்ஹிந்த். Omax, Vest and Briefs.